ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோ புது வேஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோவில் 2020 நடந்த இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட்டிங் மூமெண்ட்ஸ் பற்றி பேச போகிறோம். அதாவது ஐபிஎல் நம்ம சிஎஸ்கே கப் அடிச்சது, WTCயில் போய் நம்ம ரன்னர் அப் ஆனது, இந்தியன் டீமோட டெஸ்ட் ஜேர்னி, ஐசிசி ஓடிஐ வேர்ல்ட் கப். ஸோ இதெல்லாமே கேட்ச் அப் பண்ணிட்டு 2024 இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் பேசிட்டு T20 வேர்ல்ட் கப்க்கு என்ன எதிர்பார்க்கலாம், ஐபிஎல் என்ன எதிர்பார்க்கலான்னு பேச போகிறேன். நானோட நம்ம ஷோவில் இன்றைக்கி ஒரு கெஸ்ட் வராரு, என்னோட இயர் ஃப்ரெண்ட். அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஸோ அவரோட சேனலோட கொலாப் பண்ணி பேச போகிறோம். ஸோ அவரும் நானும் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் கொலாப் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் நான் என் ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியன் டீமோட எல்லா இதுவும் பார்ப்போம். ஐபிஎல் இந்தியா எல்லாமே டச் அப் பண்ணிட்டு 2023 எப்படி போச்சுன்னு அனலைஸ் பண்ணிட்டு 2024 பக்கம் போவோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பட் பார்க்குறவங்க பிடிச்சிருக்கிறவங்க மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 30 மினிட்ஸ் மேலே வீடியோ ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த அளவுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ ரொம்ப லென்த்தி கண்டென்ட் பேசியிருக்கோம் இன் அண்ட் அவுட்டாக. ஸோ மறக்காமல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நடுவில் கொஞ்ச நாள் ஹெல்த் இஷ்யூ, ஸோ வீடியோ போட முடியல. ஸோ திரும்பி வந்துட்டு மக்களே. ஸோ இதுதான் நம்ம ஃப்ரெண்டோட சேனல், ஆல் இன் ஒன் நாகுஷ்வா. ஸோ இவர் தான் என் ஃப்ரெண்டு கொலாப் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அவரோட தான் வீடியோ பேசியிருக்கேன். ஸோ அவரோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சினிமா, ஸ்போர்ட்ஸ், விளாக், ஃபுட்டு எல்லாமே போடுவார். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் காய்ஸ், நம்ம சீரியஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கும். ஸோ இங்கே நான் தான் இந்த சேனல் ரன் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஃபேஸ் காமிச்சு ரிவீல் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபேஸ் காமிச்சு ரிவீல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொலாபரேஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபெலோ ஃப்ரெண்ட் இவர் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் நாகுஷ்வான் சேனல் ரன் பண்ணுறாரு. ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட், சினிமா, அதுக்கப்புறம் எல்லாமே பேசுவார். ஸோ இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் உங்களோட கொலாபரேட் பண்ணி 2023 நடந்த பெஸ்ட் கிரிக்கெட்டிங் மூமெண்ட்ஸ், ஆல்சோ 2024 என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்றது பேச போகிறோம். ஸோ இவர் பேர் சிவசங்கர். இவர் தான் அந்த ஆல் இன் ஒன் நாகுஷ்வான் அப்படின்னு. ஸோ மறக்காம நம்ம ஃப்ரெண்டோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சுபம் கில் அடிச்சு அந்த 3 செஞ்சுரி பற்றி பேச போகிறோம். ஸோ ஆமாம், அவர் சொல்கிற மாதிரி சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இந்த வருஷம் பெஸ்ட் பிளேயர் இன் ஆல் ஃபார்மேட்ஸ்னே சொல்லலாம். டெஸ்ட் 23 பிகாஸ் டெஸ்ட்லையும் சரி, T20லையும் சரி, ஓடிஐலையும் சரி அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். என்னதான் வேர்ல்டு கப்பில் அவர் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனாலும் அது வரைக்குமே இந்தியாவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாருன்னு நான் சொல்லுவேன். உங்களோட ஒப்பீனியன் சுப்மன் கில் பற்றி? சுப்மன் கில் இந்த வருஷம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஓடிஐல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் அவர் T20ல நிறைய சான்சஸ் கொடுத்தாங்க. பட் அதில் அவர் பெருசாக ட்ராப் பண்ணிக்கல. பட் அவர் நல்ல ஒரு ஓடிஐ பிளேயர்னு நான் என்னோட சேனல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு செம டேலண்டடான ஓடிஐ பிளேயர்னு. அதை அவர் இந்த வருஷம் நல்லா ப்ரூவ் பண்ணாரு. நல்ல ஒரு ஆவரேஜோட தான் அவர் ஓடிஐ ஆடினாரு. இந்த வருஷம் ஐ திங்க் ஒரு 3 செஞ்சுரி கிட்ட ஓடிஐல அடிச்சாரு. ஒரு நல்ல ரெக்கார்டை வச்சிருக்காரு இந்த வருஷம் ஓடிஐல. +2000 + இன்டர்நேஷனல் ரன்ஸ் இந்த வருஷம் அடிச்சிருந்தாரு அவரு. ஸோ அவருக்கு ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷம் கோல்டன் இயரா அமைஞ்சது. மெயினாக குஜராத்துக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. நிறைய மேட்ச்ல ஸ்டெடியாக ஆடினாரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் மேலே ஒரு குறை இருந்தது. ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இந்த ரன் ரேட் ரொம்ப கம்மியாச்சு ஆடுறாரு. அது இந்த வருஷம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆல்சோ ஓடிஐ ரேங்கிங்ல பேட்ஸ்மேன்ல நம்பர் 1 இருந்தார். ஸோ அவருக்கு இது ஒரு கோல்டன் இயர்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிசி வேர்ல்ட் கப் வந்தது, ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்தது. பட் இதுக்கெல்லாம் முன்னாடி நடந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டூர் பற்றி பேசுவோம். ஆஸ்திரேலியா இங்கே வந்திருந்தாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா 2-1 ஜெயிச்சாங்க. ஆல்மோஸ்ட் தோக்க வேண்டிய சீரிஸ். பட் இந்தியாவை யாருமே தோக்கடிக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். பட் ஆஸ்திரேலியா நல்லா ஃபைட் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், ஆஸ்திரேலியா முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைட் கொடுத்தாங்க. பட் ஆனால் இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா கோலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அந்த மேட்ச்ல. பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கிடைச்சது அந்த மேட்ச்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு பக்கம் போகும்போது அந்த டைம்ல நமக்கு ஐபிஎல் ஃபீவர் வந்தப்போ இந்த டெஸ்ட் மேட்ச் நிறைய பேர் மறந்தாங்க. பட் இந்த ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்க குஜராத் சொல்ல போனா. ஐபிஎல் இப்போ போறோம். ஏன்னா நம்ம ஐபிஎல் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸ்டார்டிங் வித் சாம்பியன்ஸ் அண்ட் ரன்னர்ஸ் அப் சிஎஸ்கே குஜராத் தான் பேச போறோம். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எல்லாருமே ரேட் ஆஃப் பண்ணாங்க. என்னதான் தோனி இருந்தாலும் வீக் பவுலிங், இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் அப்படின்னாங்க. பட் கடைசியில் தள்ள அவரோட மேஜிக் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பார்த்தீங்கன்னா மொக்க பவுலிங் எனக்கு வச்சு சிஎஸ்கே ஃபைனல் கப் அடிச்சிட்டாரு. உங்களோட ஃபீலிங் எப்படி, நீங்க என்ன சொல்றீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபைனல்ஸ் வந்தது குஜராத் அண்ட் சிஎஸ்கே. ஆனால் குஜராத் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு போலிங் லைன் அப், லைக் இந்த ஷமி, அதே மாதிரி ரஷித் கான், இந்த மாதிரியான ஒரு போலிங் லைன் அப்ல இருந்தாங்க. பிளஸ் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிரடி பேட்ஸ்மேன்ஸ் அப்படி இருக்கும். அந்த டீம் கொஞ்சம் நம்ம கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இந்த வருஷம் கொஞ்சம் ஏத்த இறக்கமா தான் இருந்தது. பட் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த வாட்டி கப் அடிச்சதுக்கு ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேர் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் டெவான் கான்வே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி மிடில் ரஹானே, சிவம் துபே, இந்த மிடில் ஆர்டர் எல்லாருமே நல்லா ஆனாங்க. இந்த வாட்டி ஓவரால் பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக பவுலிங் ஓரளவு நல்லா தான் போட்டுருந்தாங்க ஒரு மாதிரி மிக்ஸ்டா. பட் இந்த வாட்டி நம்ம கப் அடிச்சது ஒரே காரணம் பேட்டிங் தான். ஸோ ஃபைனல்ஸ்லேயே ஒரு 157 ரன்ஸ் நம்ம 15 ஓவர்ஸ்க்குள்ள அடிக்க வேண்டியது. ஸோ அந்த அடிக்கிற அந்த ஒரு இது வந்தப்ப நம்ம பேட்டிங் தான் காப்பாற்றி கொடுத்தது. இந்த வாட்டி கப்பு சிஎஸ்கே அடிச்சதுக்கு காரணமும் பேட்டிங் தான். ஸோ கண்டிப்பாக அது நம்ம பாராட்டலாம். அதே மாதிரி லாஸ்ட் ஒரு ஓவரில் மேட்ச் போச்சு. அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸாக இருந்தது. இந்த 2023
நாங்கள் பார்த்த இந்த ஐபிஎல் அந்த ஒரு மேட்ச் தான் ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு மேட்சாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இன்னெக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைன்ஸும் வச்சிருந்தேன். மதிஷா பத்ரான், துஷார் தேஷ்பாண்டேலாம் இந்த உலகத்துக்கு யாரும் காமிச்சா இருக்காரு தோனி, 2 பேருமே அடி வாங்குற பவுலர்ஸ் பிஃபோர். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டெத்தில் வந்து மதிஷா பத்ரானா சூப்பராக போட்டாரு. உங்களுக்கே தெரியும் அவரோட ஸ்லோ வைடு பால், அதுக்கப்புறம் வந்து ஸ்லோயர் பால் சூப்பராக போட்டார். துஷார் தேஷ்பாண்டே என்னதான் அடி வாங்கினாலும் அவர் வந்து இந்தியன் பிச்சர்ஸ்ல நல்ல பவுலர் ப்ரூவ் பண்ணாரு. என்னதான் 9-10 எக்கானமி வச்சிருந்தாலும் அவரும் சூப்பராக பண்ணாங்க. ஸோ இந்த 2 பவுலர் முக்கிய கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சிஎஸ்கே நல்லா உதவி இருக்காங்க. சீட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஷமி, ஹர்திக் பாண்டியா, அது ரஷீத் கான், கில், இந்த 4 பேர் வச்சு அவங்க ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க. கன் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, மோஹித் சர்மா நல்லா ஜிடி வந்தது காரணம் அவங்க 4 பேர் மட்டும் கிடையாது, அவங்க டீம் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த 4 பேர் மெயினாக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்ல வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், மும்பை இந்தியன்ஸ். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மும்பை பாத்தீங்கன்னா மொக்க பவுலிங் ஊரே கலாய்ச்சாங்க. பட் அதுல ஒரு கடப்பார பேட்டிங் வச்சு இந்த டீம் எங்களால பேட்டிங் வச்சே வர முடியும்னு ப்ரூவ் பண்ணாங்க. ஒரு மொக்க பவுலிங்ல ஒரு சூப்பர் யங்ஸ்டர் ஃபைன் பண்ணாங்க, ஆகாஷ் மதுவாங்க. கடைசி 5 மேட்ச் புரட்டி எடுத்துட்டாரு. உங்க ஒப்பீனியன்? ஆமா, ஆக்சுவலா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. வந்து பாத்தீங்கன்னா மும்பைல ஒரு ஃபைண்ட் ஆஃப் த இயர்னே சொல்லலாம். அவர் லாஸ்ட் இயர் முன்னாடி இயர்மே ஆடி இருந்தாரு, பட் சப்ஸ்டியூட்டா தான் இருந்தாரு. பட் இந்த 2023 அவருக்கு நல்ல சான்ஸ் கொடுத்தாங்க. பட் இப்போ இந்த 2024 இப்போ நடக்க போற ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் மெயின் பவுலராக இருப்பார், கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருப்பார். நல்ல ஒரு ஹைலி டேலண்டடான ஒரு பவுலர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பும்ரா, சிராஜுக்கு அடுத்து வர ஜெனரேஷன்ல அவர் கண்டிப்பா இந்தியன் டீமுக்காக நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார். அவர்கிட்ட அந்த மாதிரியான பொட்டன்ஷியல் இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து லைக் அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பார்ச்சுனேட்டா வந்து தோத்தோம். அதுக்கான காரணம் எல்லாருக்கும் வந்து தெரியும். ஏன்னா இந்தியாவோட பிளேயிங் லெவன் சூஸ் பண்றது, அது வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க, ஏன் அஸ்வின் எடுக்கல பிளேயிங் லெவன். அஸ்வின் எடுத்திருக்கான். என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா 2 ஸ்பின்னரோட ஓவர்சீஸ் ஆனாலே இந்தியா தோக்கும்ன்றத எல்லாரும் சொல்லுவீங்க. பட் உங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் டெப்தா, பேட்டிங் டெப்த் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்சோ அஸ்வின் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க ஆஸ்திரேலியால. கன்ஃபார்ம் வார்னர், டிராவிஸ் இந்த மாதிரி விக்கெட்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ஏன் அஸ்வின் ஆட இருக்கலன்னு தவிர ஆல்சோ புவர் பேட்டிங். ரஹானே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 80-90 ஆட் ரன் அடிச்சாரு. அது தவிர மற்றபடி ரோஹித் சர்மாவும் சரி. பட் ஆனால் இப்போ வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேயிங் லெவன் எடுக்கப்போ அவங்க வச்சிருந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து சரி ஒரு பேட்டிங் ஆப்ஷன் ஒன்று கிடைக்கும், ஜடேஜா எடுத்தாங்க. பட் ஜடேஜா பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல, பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி. பட் அதே ஜடேஜா பண்ணுற அதே ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் எப்படி இருந்தாலும் அஸ்வின் பண்ணுவார். பட் அவங்க ஃபுல் நம்பிக்கை கொண்டு போய் ஜடேஜா மேலே போயிடுச்சு. இந்த ஐபிஎல் ஃபைனல் அடிச்சோன்னே அவருக்கு அப்படியே இன்னும் ஒரு பெருசாக ஒரு ஆயிடுச்சு. பட் அவர் நல்ல ஒரு ஸ்டார் ஆல்ரவுண்டர் தான். பட் ஸோ இந்த டைம்ல இவங்க வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதை தவிர ஆஸ்திரேலியன்ஸ்க்கு எதிர்க்க அதிக விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு லைக் அஸ்வின். அப்படி இருக்கும்போது அவரை எடுத்தது ஒன் ஆஃப் த ஒரு ரீசன் சொல்லலாம். லாஸ்ட் இதில் நிறைய லாஸ் இருக்கு. பட் ஆனால் ஒரு விஷயம், இந்த வருஷம் 2020 முடிஞ்ச வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெவிஸ் ஹெட் தான் நமக்கு ஒரு பெரிய நைட்மேரா இருந்துட்டாரு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலும் இங்கே வந்து நம்மளை அடிச்சு ஓட விட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப்பும் இங்கே வந்து நம்மளை அடிச்சு ஓட விட்டாங்க. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாவே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் பிளேஸ் வராங்க. ஃபைனல்ஸ் வரைக்கும் நல்லா பண்றாங்க. ஆனால் ஃபைனல்ஸ்ல போட்டு விட்டுறாங்க. நியூசிலாண்டோட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செகண்ட் இன்னிங்ஸ்ல இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆல்மோஸ்ட் தோத்துட்டோம். டிராவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித் பார்ட்னர்ஷிப்ல. ஸோ ஏன் இந்தியா ஃபைனல்ஸ்னாலே சொதப்புறாங்க? உங்களோட இது வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற ரீசன் வந்து இந்த டோனி போயிட்டாரனால கேப்டன்சி சரியில்லைன்னு. பட் ஆனால் கேப்டன்சி நல்லா தான் இருந்தது. ஏன்னா டோனி விட்டு அந்த லெகசியை வந்து விராட் கோலி காப்பாத்தினாரு. கண்டிப்பா நிறைய இடங்கள்ல இந்தியா வந்து டெஸ்ட்ல நம்பர் 1 இடத்துக்கு வர வச்சாரு அவரு. ஏன்னா டோனி விட்டுட்டு போகும்போது நம்ம 6வது பொசிஷன்ல இருந்தோம். ஸோ நம்பர் 1ல வர வச்சாரு. 5 வருஷம் தொடர்ந்து வர வச்சாரு. ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி பண்ணாரு. டெஸ்ட்ல நல்ல ஒரு பிளேயராகவும் இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்ததுக்கு அப்புறமும் டீம் ஓரளவு நல்லா தான் பேலன்ஸ் ஆச்சு. பட் ஆனால் ஃபைனல்ஸ்ல தோக்குறாங்க. ஐசிசி டிராஃபிஸ் நிறைய வந்து ஃபைனல்ஸ்ல தோக்குறாங்க. இந்த மாதிரி வந்து சோக்கர் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க வந்து நெக்ஸ்ட் இந்த நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான ஒரு சோக்கர் தான் அவங்க. அதுக்கான காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கான காரணம் எதுவும் சொல்ல முடியாது. பிளேயர்ஸ் ஏன்னா இந்த வேர்ல்ட் கப் வந்து பாத்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் கப் எல்லாரும் நல்லா தான் ஆடினாங்க. எல்லாரும் டீம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணாங்க. பட் அது நம்மளோட ஒரு பேட் டைம் சொல்லலாம். பிளஸ் வந்து ஒரு நல்ல கைட் அண்ட் ஒரு நல்ல மென்டார் இல்லை டீம்ல. அதுதான் ஒரு விஷயம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் குறை சொல்ல முடியாது. இதுக்கு வந்து நல்ல மென்டார் இல்லை. ஏன்னா ராகுல் டிராவிட் அவரை வந்து கோச்சா போட்டாங்க. அவர் என்னைக்கு இந்தியன் டீம் கோச்சா போட்டாங்களோ அது நம்ம முதல் சீரீஸே நம்ம தோத்தோம். நம்ம ஸ்ரீலங்கா கூட போயிட்டு இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பட் இந்தியா ஸ்ரீலங்கா சீரீஸ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இந்தியா போய் கேவலமா தோத்தாங்க. அப்போ வந்து ராகுல் டிராவிட் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் டீமோட கோச்சா இருந்தாரு. அது வந்து இந்தியா பி டீம். பட் அங்க போய் தோத்தாங்க. அப்பவே வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தொடர்ந்து அவரோட கோச்சிங்ல நிறைய தோல்விகள் தான். 1-2 பைலேட்டரல் சீரிஸ் தான் ஜெயிச்சோம். அதனால எனக்கு தெரிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கோச் வந்து சேஞ்ச் பண்ற நேரம் வந்துருச்சு. பட் உங்க ஒப்பீனியன் யாரை சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்றீங்க? பட் நீங்க சொன்ன இது வந்து நான் ஒரு இதை அக்செப்ட் பண்றேன். பட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா ஐசிசி 2022 நம்ம செமிஸ் வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் இந்த வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனல்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ். அவர் என்னன்னா சில இடத்துல அவர் கோச்சிங் அடி வாங்குது, சில இடத்துல நல்லா பண்றாரு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூவ் ஆன் வேணுங்க. ராகுல் டிராவிட் வச்சு ஓட்ட முடியாது. என்ன கேட்டா நான் ஒரு ஃபாரின் கோச் இந்தியா போகலாம். பட் நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே என்ன சொல்றீங்க, இந்தியன்ஸ்க்கு எதுப்பா ஃபாரின் கோச், இந்தியன் கோச் வைக்கலாமே. நீங்க
நானா தான் ஃபாரின் கோச் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் டிராவிடோட டென்யூர் முடியுது T20 வேர்ல்ட் கப்போட. ஸோ நானா இருந்தால் ஒரு ரிக்கி பாண்டிங் அவர் சங்கக்காரா சொன்ன மாதிரி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல வந்து நல்லா கோச்சிங் இப்போ எல்லாருமே IPL பண்றாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு போகலாம். நீங்க என்ன சொல்றீங்க இது? ஆமா, கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓவர்சீஸ் கோச் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இந்தியன் கோச் வந்து சூஸ் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் கோச் போனாலும் நல்லது தான். பட் ஒரு நல்ல பிளேயரா இவங்க தான் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்தியன் கோச் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா டோனி எடுக்கலான்றது என்னோட ஒப்பீனியன். இல்லைன்னா சௌரவ் கங்குலி இந்த மாதிரி. பட் ஆனால் சௌரவ் கங்குலி கூட எனக்கு சூஸ் ஆகலான்னு தெரியல. பட் ஆனால் டோனி சூஸ் ஆக வாய்ப்பு. பட் ஆனால் அவர் வந்து கோச்சா வருவாரான்றது எனக்கு தெரியல. அவர் கோச்சா வராரோ இல்லையோ ராஞ்சில வந்து டிராக்டர் வச்சு வந்துருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மென்டாரா வேணா அவர் போல. என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து கோச் யாருன்றது என்னால 100% சொல்ல முடியாது. நம்மளோட சஜஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம், பேர் டக்குன்னு ஒருத்தர் பேர் எனக்கு வரல. பட் ஆனால் மென்டாரா வந்து பாத்தீங்கன்னா டோனியை போட்டால் நல்லா இருக்கும். ஒரு டீமோட ஓவரால் மென்டாரா பேட்டிங் போலிங் எல்லாத்துக்குமே சரி அவர் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. கோச் வந்து ஃபியூச்சர் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கோச்சே இல்லாம போயெல்லாம் டோனி வந்து கப் அடிச்சு கொண்டு வந்து கொடுத்தாருனால இப்போ இருக்க பிரசன்ட் டீம்ல கோச் வந்து அந்த அளவுக்கு முக்கியமானது எனக்கு தெரியல இந்தியன் டீம்ல. ஏன்னா வந்து எல்லா பிளேயர்ஸுமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. ஒரு சீனியர் பிளேயர்ஸும் ஒருத்தருக்குள்ள கோஆர்டினேஷன் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு தேவை கோச்சோட ஒரு நல்ல மென்டார் தான் தேவை. அதனால வந்து ஸோ இதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். ஸோ T20 வேர்ல்ட் கப் 2024 அப்புறம் தான் டிராவிட்க்கு அப்புறம் யார் வரப்பாங்கன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம வேர்ல்ட் கப் டச் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து 2011 அப்புறம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியா வந்து கன்ஃபார்ம் ஜெயிக்கும், செம்ம ஃபார்மில் இருக்காங்க இந்தியா அப்படின்னு. பட் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? நான் எதிர்பார்த்தேன்னா எதுவுமே நடக்கல. இந்தியா கப் அடிக்கல. பட் ஃபைனல்ஸ் வரைக்கும் சூப்பராக போய் ரன்னர்ஸ் அப் பண்ணாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் ரன்னர்ஸ் அப் உங்களுக்கு ஓகேவா இல்லை டெஃபினட்டாக கப் அடிச்சிருக்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ இப்போ 2023 வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்தது. நான் சொன்னேன் ஆக்சுவலி சாம்பியன்ஸ் ஆகிடும் இந்தியா, ரன்னர்ஸ் அப் ஆயிட்டாங்க. உங்களோட ஃபீலிங் என்ன? இது ஓகேவா இல்லை கன்ஃபார்ம் சாம்பியன்ஸ் வந்து ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்த வேர்ல்ட் கப்ல இந்தியா வந்து ஃபுல் டாமினேட் பண்ணாங்க. ஒரு மேட்ச் கூட தோக்காம இன்க்ளூடிங் செமிஃபைனல் வரைக்கும் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. ஃபைனலும் ஜெயிக்கிற வரைக்கும் வாய்ப்பு வந்தது. செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த 3 விக்கெட் எடுக்கிற வரைக்கும் வாய்ப்புகள் வந்தது. நம்ம இப்ப விஷயம் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ற விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா KL ராகுல் வந்து அந்த ஒரு 100 பால்ல 69 ரன் அடிச்சார் அப்படின்ற ஒரு கிரிட்டிசைஸ். பட் ஃபைனல்ல நம்ம பண்ண ஒரே தப்பு பேட்டிங் தான். பேட்டிங்ல விக்கெட் ரொம்ப ஏர்லியாவே விட்டது. அதுல ஒரு விஷயம் ரொம்ப மேட்ச் ஸ்கோரும் நல்லா போயிடுச்சு. பட் அது வந்து டிஃபெண்ட் பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபிளாட்டான பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஈஸியா வரும் பேட். ஆமா, அது ஒரு பேட்டிங் பிட்ச்ல நீங்க கொண்டு போய் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 200+ ரன் கொண்டு 50 ஓவர்ல டிஃபெண்ட் பண்றதுன்றது பாசிபிள் கிடையாது. பட் அதுவும் இந்தியா ட்ரை பண்ணாங்க. பட் முடியல. ஏன்னா வந்து தோத்தது நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்பவே தெரிஞ்சு போச்சு. இந்தியா கையில மேட்ச் கிடையாது. 50-50 அப்போட ஒரு ஹோப் இருந்தது, அது போச்சு. பட் ஆனா அது ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு பேட்டரிமா நினைச்சு மறந்துட்டோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கன்சிஸ்டன்டா வின் பண்ணாங்க எல்லா மேட்ச். யாருமே எதிர்பார்க்கல நம்ம நியூசிலாந்து செமிஃபைனல்லாம் தோக்கடிப்போம். ஏன்னா 2019 நம்ம தோக்கடிச்சது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் கிரவுண்ட் நமக்கு அட்வான்டேஜா நம்ம வந்து ஜெயிச்சதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெருசா இல்லாத மாதிரி தான் இருந்தது. இந்த வேர்ல்ட் கப் ரொம்ப வந்து இந்தியா ஈஸியா ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப லெதாஜிக்கா பார்த்த மேட்சஸ் எதுவுமே நமக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் பீட் ஃபைனலுமே ரொம்ப ஒன் சைடட் மேட்சா இருந்துச்சு போச்சு. ஆஸ்திரேலியா கம்பேக் கொடுத்தது தான் வெயிட். நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா ஆஸ்திரேலியா டாப் 4ல கூட வர மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம். பட் நான் நினைச்சேன் பிகாஸ் பாத்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா 2 பெரிய டீம் சொல்லி தோத்ததுக்கு அப்புறம் ரன் ரேட் வேற அவங்களுக்கு நெகட்டிவ்ல போச்சு. பட் அதுக்கப்புறம் அவங்க கம்பேக் அது ஒரு மேட்ச் கூட தோக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆமா ஏன்னா ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் வந்து கம்பேக்ல அடிச்சாங்க. நம்ம ஆப்கானிஸ்தான் மேட்ச் பத்தி எல்லாம் பேசாம இருக்க முடியாதுங்க. மேக்ஸ்வெல் அடிச்ச கிரிக்கெட்டிங் நாக்கு நான் என் கரியர்ல நான் எதுவும் சொல்றேன். ஆக்சுவலா அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் அடிச்ச ஸ்பீடு இருக்கு பாருங்க. ஒரு 40-45 மினிட்ஸ்க்குள்ள 100 டபுள் 100 அடிச்சாரு அவரு. அதுல எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு 100 அவரை போட்டதுக்கு அப்புறம் தான் நான் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த அந்த 20-25 மினிட்ஸ்க்குள்ள 200 அடிச்சாரு. அடுத்த 100 ரன்ஸ் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள அடிக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு T20 இன்னிங்ஸ் கூட நான் இந்த அளவுக்கு ஸ்பீடா பார்த்தது இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து செம பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கொடுத்தது ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருந்து. அதே மாதிரி எனக்கு இந்த வேர்ல்ட் கப்ல எனக்கு வந்து பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். அவங்க வந்து கண்டிப்பா ஒரு செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக வேண்டிய டீம் தான். நிறைய இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாங்க. பட் ஆனால் செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு பெரிய டஃப் காம்படிட்டரா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ சொல்றேன் இதே ஆப்கானிஸ்தான் டீம் இப்போ நடக்க போற T20 வேர்ல்ட் கப்ல ஒரு பெரிய ஒரு த்ரெட்டா இருப்பாங்க. அது வந்து ஷோரா சொல்லலாம். இவர் சொல்றது நான் கன்ஃபார்ம் ஒத்துப்பேன். பிகாஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நல்லா ஃபைட் கொடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோடையும் ஃபைட் கொடுத்தாங்க. பாகிஸ்தானை தோக்கடிச்சிருக்காங்க, இங்கிலாண்டை தோக்கடிச்சிருக்காங்க, ஸ்ரீலங்காவை தோக்கடிச்சிருக்காங்க, ஆல்மோஸ்ட் நியூசிலாந்து தோக்கடிச்சிருப்பாங்க. ஆஸ்திரேலியா மேட்ச்ல உங்களுக்கு தெரியும் 7 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் கமின்ஸும் மேக்ஸ்வெலும் செஞ்சுட்டாங்க. அது ஹோப்ஸே இல்லை ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க. பட் அங்கேருந்து ஒரு கால் நொண்டிட்டு மேக்ஸ்வெல் ஆடி கொடுத்தாரு. அந்த மேட்ச் ஆஸ்திரேலியா தோத்துந்தா டெஃபினட்டா ஆப்கானிஸ்தான் வந்திருப்பாங்க. மேபி திங்ஸ் மாறி இருக்கலாம். பட் எனக்கு இந்த வேர்ல்ட் கப்ல பிடிச்ச மூமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா ஹோம் டாமினேஷன். 9 மேட்ச்மே லீக்ல எல்லாருமே ஜெயிச்சாங்க. அது ஆல்சோ செமிஃபைனல் நியூசிலாந்து தோக்கடிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் ஸ்ரேயாஸ் ஐயர்
கேஎல் ராகுல், விராட் கோலி, ரோஹித் சர்மா உங்களுக்கு எல்லாருமே ஆனாங்க. ஈவன் செஞ்சுரிஸ் கூட போட்டாங்க. ஸோ அது எனக்கு பிடிச்ச மூமெண்ட் ஆனது. உங்களுக்கு சொல்றேன். ஆனால் இந்த வேர்ல்ட் கப்ல நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து இங்கிலாந்து வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் போகிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நல்ல ஒரு ஆன் பேப்பர் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான் அது. அது எதுக்கு இவ்வளோ டல்லா போனாங்கன்றதுக்கு ஒரு ரீசன் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ். ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு வேர்ல்ட் கப் சுச்சுவேஷன்ல நாங்கள் தான் பெரிய வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்ற ஒரு இதோட தான் வந்தாங்க, அந்த ஆட்டிடியூடோட வந்தாங்க. மொத்தமா போனாங்க. மெயின் திங் ஜாஸ் பட்லர் ஒரு ஓப்பனர், அவர் கொண்டு போய் ஏன் மில்லர்ல 5-6 தெரியல. அந்த ஒரு காரணம் அவங்க வந்து தோத்ததுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் கொஞ்சம் டாப் ஆஃப் த ஆர்டர்ல ஆடணும். அவர் அந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சோன்னா அப்பவும் அவர் திருந்தலை. இப்போ வரைக்கும் அந்த லோயர் டவுன் ஆடுறதுக்கு அதுக்கு அவர் ஆடாமே இருந்துட்டு போயிடலாம். அவரோட பேட்டிங் லோயர் டவுன் ஆடுறதுல ஒரு ஒர்த்தே கிடையாது. எதுக்கு அவர் அப்படி ஆடுறான்னு தெரியல. பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சு, பிளஸ் போலிங்கும் ரொம்ப வீக் ஆச்சு. ரொம்ப அவங்க தான் இந்த வாட்டி வந்து இந்த வேர்ல்ட் கப்ல ரொம்ப ஒரு சின்ன டீமோட ஒரு அசோசியேட் நேஷனோட ரொம்ப ஒரு முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவர் சொல்றது நான் உண்மையிலே ஆட் ஆன் பண்ணுவேன். இன்னும் நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணுவேன். ஜாஸ் பட்லர் இதுக்கு முன்னாடி லோயர் ஆர்டர்ல தான் ஆடி செஞ்சுரி போட்டு நிறைய போட்டிருக்காரு. பட் ரீசெண்ட் டேஸ்ல அவர் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நீங்க அவர் வந்து லோயர் டவுன் ஆர்டர்ல அவர் ஆடி செஞ்சுரி போட்டெல்லாம் நீங்க டெஸ்ட்ல பாத்துருக்கீங்க. நான் பேசுறது ஓடிஐ. ஆமா, ஓடிஐ டெஸ்ட்ல அவர் வந்து நம்பர் 6 தான் வருவார். அவர் நம்பர் 5 நம்பர் 6ல வருவார். டெஸ்ட்லயும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆட பிளேயர். பட் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மிடில் ஆர்டர்லயே வந்திருக்காரு, ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் அவரோட பொசிஷன் ஓப்பனிங் தான். மெயினா அந்த லிமிடெட் ஓவர் கிரிக்கெட் ஒயிட் பால்ல ஒரு ஓப்பனர். பட் அது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அவங்க. அண்ட் ஆல்சோ இந்த பாயிண்ட் ஒத்துக்கலாம். இன்னொன்னு டீம்ல ஃபுல்லா T20 பிளேயர்ஸா நீங்க எடுத்து வைக்கலாமாங்க. ஓடிஐ டச் இல்ல, ஓடிஐ ஆடுற பால்ஸ் இல்ல. ஜோ ரூட், டேவிட் மலன் தவிர யாராவது ஒருத்தராவது ஓடிஐ பிளேயர். ஆமா, ஏன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட அந்த ஓடிஐ டீம் வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ்டர் குக், கீஸ் விட்டர், அதே மாதிரி உங்களுக்கு இயான் பெல், பொப்பாரா, பீட்டர்சன், அப்புறம் த்ரோட்னு ஒருத்தர் இருப்பார், ஜான்சன். ஸோ அப்புறம் அவங்களோட அந்த கெவின் பீட்டர்சன் அவங்களோட அந்த ஓடி ஸ்குவாடே வேற லெவலில் இருக்கும் பேட்டிங். பட் இப்போ இருக்கிற ஒரு T20 பிளேயர்ஸ் ஒரு நல்ல சின்ன லீக் மேட்ச் மெயின் ஐபிஎல் ஆடுற பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வந்து அப்படியே ஆட விட்டாங்கன்னா அது வந்து ஒரு இன்னொன்று உங்களுக்கு ஓடிஐ ஆடல. எல்லாமே ஐபிஎல் T20 லீக்ஸே நீங்க ஆடி தான் இருப்பாங்க. ஓடிஐ ஆடி அதனால ஆக்சுவலா அதுதான் ரொம்ப ஒரு மைனஸா இருந்தது. அதுவும் லாஸ்ட் பிளேஸ் முடிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. நாங்கள் ஒரு 8th 9th வந்தா பரவாயில்ல, லாஸ்ட் பிளேஸ்ல முடிக்க வேண்டிய டீம். பட் ஆமா 8th பிளேஸ்ல முடிச்சாங்க. நெதர்லாண்ட்ஸ் ஒரு தோக்கடிச்சாங்க. ஆமா, அதுக்கப்புறம் நெதர்லாந்து ஒரு கிரேட் ஆஃப் கொடுத்தாங்க. அவங்க சூப்பர் ஷாட் கொடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் சரி செம்மையா பண்ணாங்க. யாருமே எதிர்பார்க்கல. நெதர்லாண்ட்ஸ் பங்களாதேஷ் தோக்கடிச்சாங்க, சவுத் ஆப்பிரிக்கா தோக்கடிச்சாங்க. ஸோ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். டிசப்பாயிண்டிங் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாகிஸ்தான் சொல்லலாம், ஸ்ரீலங்கா சொல்லலாம். ஸ்ரீலங்காக்கு கிரிக்கெட்டே போச்சு. இல்ல ஸ்ரீலங்கா வந்து டிசப்பாயின்மெண்ட் அவங்க நம்மள பண்ணல. எனக்கு அவங்க வேர்ல்ட் கப் மேட்ச் ஆட வரதுக்கு முன்னாடி ஸ்குவாடை பார்த்தோன்னே தெரியும். ஸோ இதுக்கு அப்படிக்காத ஒரு ஸ்குவாடு தான் அப்படின்றது. அது பழைய ஸ்ரீலங்கா வேற, இப்ப இருக்க ஸ்ரீலங்கா வேற. அதனால அவங்க நம்ம பெரிய டிசப்பாயின்மெண்ட் பண்ணது ஒரே ஒரு டீம் இங்கிலாந்து மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. பாகிஸ்தான் ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ் யூஷுவல் அவங்க சோக்கர்ஸ் சொல்லவே தேவையில்ல. அதனால நியூசிலாண்டுமே அவங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பட் செமிஸ்ல விட்டாங்க, அவ்வளவுதான். பாகிஸ்தானுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல டீம். அந்த நசீம் ஷா இன்ஜுரினால பவுலிங் ரொம்ப வீக் ஆச்சு, பேட்டிங்கும் கிளிக் ஆகல. ஏன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடையே 4th பிளேஸ் ரொம்ப டஃபா போச்சு. பட் 2 டீமே வரல கடைசியில. அதுதான் இது. ஸோ பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் முடிஞ்சு போச்சு, இந்தியா ரன்னர்ஸ் அப் ஆயிட்டாங்க. அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா மறந்துடுவோம்னு நினைச்சோம், மறந்துட்டோம் நம்ம. அதுக்கு மறக்கிற மாதிரி ஐபிஎல் ஆப்ஷன் வந்து. ஸோ அங்க போவோம் நம்ம. இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லாரும் சோஷியல் மீடியாவில் போட்டுருந்தாங்க. நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன் எத்தனையோ பேருங்க நான் பார்த்தேன், நம்ம ஃப்ரெண்டும் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 week 2 weeksல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அதுக்குள்ள ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நம்ம ஐபிஎல் ஆக்ஷன் மினி ஆக்ஷனுக்கு ப்ளஸ் எல்லாரும் எக்ஸைட்மெண்ட் இந்த பிளேயர் வாங்க போறாங்க, அந்த பிளேயர் வாங்க போறாங்க பார்த்தாங்க. ஸோ அது சூப்பரா போச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியா T20 சீரிஸ் யாருமே மதிக்கல. ஏன்னா பி டீமோட போனோம். பட் இந்தியா சீரிஸ் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஐபிஎல் ஆக்ஷன் லைன் வந்து என்னதான் இது ஒரு மினி ஆக்ஷனா இருந்தாலுமே ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், டிராவிஸ், இந்த வேர்ல்ட் கப்ல சூப்பரா பண்ண பிளேயர்ஸ் ரச்சின் ரவீந்திரா, இவங்க மாதிரி பிளேயர்ஸ்க்கு செம்ம டிமாண்ட் இருந்து. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ரச்சின் ரவீந்திரா, டிராவிஸ் எல்லாம் செம்ம ரேட்டுக்கு போவாங்க. பட் நாங்க 2 பேருமே எதிர்பார்த்த மாதிரி போல. அது எங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்தது. உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் வந்து நான் எதிர்பார்த்தது வந்து கண்டிப்பாக நடந்தது. ஏன்னா ஒரு விஷயம் நான் எதிர்பார்த்தது வந்து கண்டிப்பாக அந்த பேட் கமின்ஸ் அண்ட் ஸ்டாக் 2 பேருமே வந்து ஹை ப்ரைஸ்க்காக, கோட்ஸி 3 பேருமே ஹை ப்ரைஸுக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக 15-20 வரைக்கும் போவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். அது அப்படியே நடந்தது. ஆனால் எதிர்பார்த்த டீம் அதை எடுக்கல. எதிர்பார்க்காத 2 டீம் எடுத்தாங்க. ஆனால் ஒரு விஷயம், அந்த 2 டீமுக்குலையும் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் எடுத்த சன்ரைசர்ஸ்க்காக பேட் கமின்ஸ் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. கேப்டன்சி பட் மிச்சல் ஸ்டார்க் அவரோட இன்ஜுரி கன்சர்ன், அவர் எதுக்கு கொண்டு போய் அவ்வளவு காசுக்கு கேகேஆர் எடுத்தாங்கன்னு தெரியல. கேகேஆர்ல இருந்தே தான் அவர் ஒரு தடவை இன்ஜுரி போனாரு. ஆமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் ரொம்ப வீக்கா இருக்கு. அவர் எடுத்த அந்த காசு பேஸ். பட் பேட் கமின்ஸ் எடுத்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒர்த்துன்றேன். சன்ரைசர்ஸ் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவாட். இப்போ அவர் வந்து அவரோட கேப்டன்சி இப்போ ரொம்ப லக் ஃபேக்டரா இருக்காரு.
தொட்டதெல்லாம் தொலைது அவருக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா இப்போ ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒன்று முடிஞ்சது ஆஸ்திரேலியா பாகிஸ்தான், ரெண்டு இன்னிங்ஸ்ல 5 எடுக்கிறாரு. அவருக்கு தொட்டதெல்லாம் தொலைது அந்த அளவுக்கு லக்கி பர்சனா இருக்காரு. போன வருஷம் அவருக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு கேப்டனுக்கு அப்படி ஒரு ஆஷஸ்ல கப் அடிச்சிருக்காரு, வேர்ல்ட் கப் கப் அடிச்சாரு, WTC கப் அடிச்சாரு, எல்லாமே அப்படினால அவர் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேக்டர். அது மாதிரி கொட்ஸி அதை நான் பெருசா எதிர்பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கொட்ஸி சிஎஸ்கேக்கு போவாருன்றது. பட் அதான் நம்ம தோனியோட ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி போயிட்டு நம்ம பழைய ஷர்துல் தாக்கரே எடுத்துக்கலாம், வேற பவுலர் வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அது ஒத்துக்கலாம். பட் டேரியல் மிச்சல் நீங்க 15 crore எதிர்பார்த்தீங்களா? நான் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் நான் எதிர்பார்த்தேன்னா ஏன்னா நான் சொல்றேன் டேரியல் மிச்சல் வந்து கண்டிப்பா ஒரு ஹை பிரைஸ்க்கு 14-15 crores போவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். அது மாதிரி சிஎஸ்கே டீமே அவர் வந்து 14-15 crores அவர் எடுப்பாங்கன்றதையும் நான் எதிர்பார்த்தேன் தான். ஏன்னா எனக்கு வந்து கண்டிப்பா சிஎஸ்கேக்கு இந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் ஒரு பேட்ஸ்மேன் தேவை, இந்த மாதிரி ஒரு ஃபயரான ஒரு பேட்ஸ்மேன் தேவை. பிளஸ் வந்து இந்த மாதிரி நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே ரொம்ப விரும்பாங்க. அதனால நான் ஆக்ஷனுக்கு முன்னாடி என் சேனல்ல வந்து ஒரு ப்ரிவியூ வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா டேரியல் மிச்சலுக்கு ஒரு ஹை பிரைஸ்க்கு சிஎஸ்கே கண்டிப்பா 15 வரைக்கும் போவாங்கன்னு நான் சொன்னேன். பட் அது 14 வரைக்கும் போயிட்டாங்க, அப்ராக்சிமேட்டா போனாங்க அந்த லெவலுக்கு. ஸோ இப்போ என்னோட ஒரே ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு யூபி பிளேயர் சுரேஷ் ரெக்கமெண்ட் பண்ணாரோ இல்ல பெர்ஃபார்மன்ஸ் தெரியல, சமீர் ரிஷி 8.5 crore எடுத்திருக்காங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? அவ்வளவு வர்த்தா இல்ல எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாமா? அது வந்து ஓவர் ரேட்டட், ஓவர் பிரைஸ் தான், அது சொல்லிதான் ஆகணும். ஏன்னா வந்து என்னதான் ஒரு யங்ஸ்டரா இருந்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றவரா இருந்தாலும் அவரை விட எவ்வளவோ டேலண்டடான யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இங்கேயே எவ்வளவு பேர் ஒளிஞ்சிருக்காங்க. ஷாருக் கானே எடுத்துக்கலாம். ஆமா, ஷாருக் கான் எடுத்துக்கலாம். ஷாருக் கான் கொஞ்சம் ஓரளவு இப்போ கொஞ்சம் நல்லா இன்டர்நேஷனல் லெவல்ல தெரிஞ்சுட்டாரு. அவரை தவிர எவ்வளவு யங் பிளேயர்ஸ் இந்த தமிழ்நாடு அண்டர் 19 ஆடுறவங்க, டிவிஷன் ஆடுறவங்க, துலிப் ட்ராஃபில ஆடுறவங்க, எவ்வளவு பெரிய ஸ்கேல ஒரு தமிழ் பிளேயரே இல்ல. பாத்தீங்கன்னா எவ்வளவு ரஞ்சி பிளேயர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு நல்ல ஹை டேலண்டட் பார்த்திருக்கோம். அவங்கள விட்டுட்டு அந்த ஒரு 7-8 கோடி ரூபாய்க்கு சமீர் ரிஷியை எடுக்கணுமான்றதுதான் என் கொஸ்டின். பட் அவ்வளவு காசுக்கு அவர் ரொம்ப ஓவர் பிரைஸ். அது வந்து சொல்லிதான் அவன் என்னதான் ஹை டேலண்டடா இருந்துட்டு போட்டோம். அது எவ்வளவு பெரிய பிளேயர். இப்போ 8 கோடி எடுத்துட்டு அவரை கன்ஃபார்ம் பெஞ்ச் பண்ண போறது இல்ல. ராயல் ஸ்பாட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தாங்க. ஸோ நம்ம எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அவர் நல்லா ஆனா ஓகே, ஏன்னா அவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினது நல்லா ஆடணும். ஸோ எங்களோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூர், ரச்சின் ரவீந்திரா கேம் சேஞ்சரா இருப்பாங்க நான் நம்புறேன் இந்த வருஷம். ஆமா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சமீர் ரிஷியை வந்து இந்த ஒரு பெரிய ஹை ஸ்கோரிங் கேம், சேசிங் கேம்ல மட்டும்தான் அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவாங்க. மற்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டர் ரோல தான் இருப்பாரு. அதுக்கு அவர் பிளேயிங் லெவல்ல இருப்பாரான்றது எனக்கு தெரியல. இந்த இம்பாக்ட் பிளேயரா மட்டும்தான் அவர் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சேசிங் ஒரு பெரிய ஹை ஸ்கோர் மேட்ச் அப்போ அவர் சேசிங்ல வருவாரு. அப்படி இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம துஷார் தேஷ்பாண்டே தான் வந்து நமக்கு வந்து இந்த இம்பாக்ட் பிளேயரா. ஸோ இது வந்து டோனி எடுக்கிற டிசிஷன் தான். அதே மாதிரி இப்போ மெயின் திங் இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒன்று நான் பார்த்தேன். நேற்று அது ஒரு போஸ்ட் பார்த்தேன். நான் ரச்சின் ரவீந்திரா வந்து நம்பர் 3 ஆடுவாருன்னு. ஆமா, ரெய்னா ரீப்ளேஸ்மென்ட் ஃபியூச்சர் பார்க்கறோம் அப்படினா அவர் ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் டெவான் கான்வே பேக்கப் நினைச்சேன். பட் டெவான் கான்வே ஸ்பாட்டை நான் கை வைக்க மாட்டோம், அவர் நம்பர் 3 தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் 3 இறக்குனா அப்போ பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேரியல் மிச்சல், 3 நியூசிலாந்து பிளேயர்ஸே டாப் 7 வராங்க. அப்படி இன்னும் ஒரே ஒரு ஃபாரினர் தான் அது பத்திரானா முஸ்தாபிசுரோ பிச்சுக்கு ஏத்த மாதிரி. ஆனா இப்ப தீக்ஷனாவை எங்க யூஸ் பண்ணுவாங்க? சாண்ட்னர் ரொம்ப பாவம் இந்த வருஷம். சாண்ட்னரும் பாவம். இப்ப தீக்ஷனாவை எங்க யூஸ் பண்ணல. அதனால வந்து எனக்கு வந்து இதுவுமே டோனி என்ன டிசிஷன் எடுப்பாருன்னா ஆல் 14 மேட்சஸ்ல வந்து கண்டிப்பா ரவீந்திரா கேள்விக்குறி தான். ஒரு 7 மேட்சஸ் தான் ஆடலாம். இது வந்து ஷஃபிள் பண்றது அது வந்து தோனி கையில தான் இருக்கு. ஏன்னா ஒரு பிளேயிங்ல வேணா மாத்தாத ஒரு பிளேயர். அப்படி இருக்கும்போது யார் எங்க ஆடுவான்றது. பட் அது மாதிரி ஃபைனலா சொல்ல வர கன்க்ளூஷன், இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல சிஎஸ்கேல ஆல்ரெடி எடுத்த பிளேயர், ரிட்டைன் பண்ண பிளேயர்ஸ்ல மொயின் அலி இருக்காரு. அவரு மேபி கைட்டு விட்டுருலாம் தோணும். பட் மினி ஆப்ஷன் சும்மா உட்கார போறாரு இந்த சீசன் போய். ஆனா அதுக்கு 8 கோடின்றது ரொம்ப அதிகம் தான். கண்டிப்பா போயிட்டு அடுத்த சீசன் அவர் வெளியே தான் போறாங்க. வேற எந்த டீம் வாங்குறாங்கன்றது பார்ப்போம். ஸோ ஆக்ஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன நம்மளோட பாட்டாளிங்க, அதாவது எனிமீஸ்ன்னு சொல்லலாம், இல்லை என்ன சொல்லலாம், ஆர்சிபி எம்மோட முடிச்சிருவோம். மும்பை இந்தியன்ஸ் கோர்ஜி மதுஷனக்கா கம்மி ரேட்ல வாங்கி ஸ்டீல் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்டி ஃபைனலா சொல்லணும்னா இந்த ஆக்ஷனை பத்தி மும்பை இந்தியன்ஸ் ஒரு பக்காவான ஒரு பைக், சரியான டீம் பக்காவா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஒரு பழைய மும்பையை பாக்குறாங்க, கடப்பால அந்த மும்பை. ஆமா, ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்க. இப்போ ஒரு பக்காவான ஒரு டீமா இருக்கு. அவங்க அடிச்சு நவுத்தணும்னா நவுத்தலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார் பிளேயர்ஸை வச்சு ஒரு டீம் வந்து ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு டேவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியாது. பட் வெளிய இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமா இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சி, பும்ரா, பேர் என்ன, ஆகாஷ் மத்வால், தில்ஷன் மதுஷனக்கா, பியூஷ் சாவ்லா ஃபார்ம் பண்ணிட்டா ரன் போலர். வெளில உங்களுக்கு நபி, ஸ்ரேயாஸ் கோபால் நல்ல போலர். பியூஷ் சாவ்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயரா உள்ளுக்குள்ள. அப்படி இருக்கும்போது டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க பேட்டிங் பாருங்க, திலக் வர்மா, நேஹால் வதேரா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், ரோஹித் சர்மா, இதே பிளேயர் மாதிரியா சேம் இதே பிளேயர் தான் இருந்தாங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் தவிர போன வருஷம். பட் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ அவங்க பேட்டிங் வீக்கா தான் இருந்தாங்க. நம்மளோட மெயின் பாயிண்டே இப்போ பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா குஜராத்ல இருந்து மும்பைக்கு வந்தாரு. வந்தது இல்லாம கேப்டன் வந்திருக்காரு. அது நீங்க எதிர்பார்த்த விஷயம். நான் மும்பை இந்த வாடி கப் ஒரே விஷயம், அவங்க பேட்டிங் நீங்க இவ்வளோ லைன் அப் சொல்றீங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு விஷயம் அவங்க வந்து ஃபயர் ஆகணும்.
ஏன்னா ஃபார்ம்ல கிடையாது. ரோஹித் சர்மா இப்போ வந்து ஆனா அவர் ஃபார்ம்ல இருக்காரு, T20 மோட்ல தான் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா டெஸ்ட் T20 தான் ஆடுறாரு, இஷான் கிஷன் ஃபயர் ஆனா மட்டும் தான். ஆனா இப்போ மெயின் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா மும்பை வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் டீம்ல. ரோஹித் சர்மா பிடிக்கலன்னு கேள்விப்பட்டேன். சூரியகுமார் ஏதோ ஒரு ஹார்ட் ப்ரோக் ஸ்டோரி போட்டாரு. பும்ரா என்னமோ போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்டன்சி மாறினதே ஏதாவது அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜில ஒரு கண்டிப்பா அஃபெக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட வந்து இந்த நம்ம ஆக்ஷனை பத்தி முடிச்சுக்கலாம். ஆமா, ஆப்ஷன் பத்தி முடிக்கலாம். ஆல்சோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஆர்சிபி இந்த வருஷம் இல்ல ஆக்சுவலா அவங்கள பத்தி பேசுறதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்ல. 17 கோடி அதிகாரி பேசுறதுலாம் அவங்க எடுத்துக்கிட்டு லாஸ்ட் ஆர்சிபி கூட முடிச்சிருவோம். ஏன்னா மத்த டீம்லாம் டீசெண்டா பண்ணிருக்காங்க. அல்சாய் ஜோசப் 14 கோடி கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல. ஃபேப் டு ப்ளீஸ் ஒரு சப்போர்ட்டா ட்வீட் வேற போட்டிருக்காரு, சிபிஎல் அவங்க ஒரே டீம்மேட்னு. பட் அந்த ரேட்டுக்கு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலா அல்சாய் ஜோசப் இப்போ வந்து ரீசெண்டா வந்து நிறைய லீக்ல அதர் கண்ட்ரி லீக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் 11 கோடிக்கு ஒரு வர்த்தான்றது எனக்கு தெரியல. பாத்தீங்கன்னா ஸ்பின்ல ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க எதுக்கு டாம் கரன் வாங்குறீங்க? அதுக்கப்புறம் வந்து லாக்கி ஃபெர்குசன் நல்ல பை, அது ஓகே. டாம் கரன் தேவையா? டாம் கரன் அவங்க வந்து இப்போ ரீசெண்டா அந்த பிக் பேஷ்ல நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு, அதை பார்த்து எடுக்கிறாங்க. பட் அதுவும் ஐபிஎல் ஒன்று. அது போக இன்னொரு விஷயம், அவர் ஐபிஎல் நிறைய அடி வாங்கியிருக்காரு. அது போக அந்த தலப்பா கட்டினவங்க எல்லாருமே அடி வாங்குவாங்க. அதனால இப்ப நீங்க மும்பைல சொன்னீங்க கொட்ஸி, அவரு அவர் வாங்குவாரா இல்லைன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இவங்க டீம் வந்து எதுக்கு யாஸ்டாயில 5 கோடி கொடுத்தாங்க ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கு. ஸ்குவாடே ஒரு மாதிரி. பட் எப்பயும் போல எல்லாருக்குமே தெரிஞ்சதான் பேட்டிங் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. பட் பேட்டிங் தான் காப்பாத்தணும். ஸோ அந்த 2023 இருந்து எல்லா கிரிக்கெட் மூமெண்ட்ஸும் நாங்கள் பேசியிருக்கோம். இப்போ 2024 நடக்கிற இது இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா பேசிட்டு ஃபியூச்சர்ல நடக்கும்னு பேசுவோம். ஸோ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா நம்ம போறதுக்கு முன்னாடியே பேசணும். இந்தியா டாமினன்ட் சைடு, அவங்க கன்ஃபார்ம் சீரிஸ் ஜெயிப்பாங்க. ஏன்னா வீக் சவுத் ஆப்பிரிக்கான்னு பேசணும். பட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே நம்மள அவுட் ஸ்மார்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. நான் எதிர்பார்க்கல இது. நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ரொம்ப வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தது இந்த பர்கர், நார்தர்ன் பர்கர், நாண்ட்ரியூ பர்கர்னு ஒரு பிளேயர் இருக்காரு. டெபியூ மேட்ச் நான் அவரை இப்பதான் கேள்விப்படுறேன் அந்த போர்டு. பட் அவரோட போலிங் எல்லாம் பார்க்கும்போது செமையா இருக்கு. ஆக்சுவலா அந்த பழைய டைப் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கன்ஸை பாக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா சூப்பரா போடுறாரு. லைனல் வந்து பாத்தீங்கன்னா அவரு இந்த 2 மேட்ச் இப்போ நடந்தது. 2 மேட்ச்லுமே அவரோட போலிங் வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கண்டிப்பா அவரோட போலிங் வந்து திணறாங்க நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ். அது வந்து அவர் அந்த மாதிரி நான் நிறைய ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். அவரோட போலிங்லாம் ரொம்ப நல்லா பிரமாதமா போட்டுட்டு வராரு இப்போ. ஸோ ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்தியன் பேட்டிங் இவ்வளோ மொக்கை ஆடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸுமே இந்தியன் பேட்ஸ்மேன் சொதப்பிட்டாங்க. விராட் கோலி நல்லா ஆடினாரு, கேஎல் ராகுல் செஞ்சுரி போட்டாரு. அதை தாண்டி இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எதுவுமே பண்ணல. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா டீன் எல்கர் ரிட்டையர்மெண்ட் டெஸ்ட்ல 180 அடிச்சுட்டு போனார். ஜான்சன் தான் என்பது நடிக்க விட்டாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. அதெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது. அதுக்கு வந்து காரணம் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த T20 மோடு, ODI மோட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம டெஸ்ட் மோடுக்கு வரோம். திடீர்னு டெஸ்ட் வந்து ஆடும்போது வந்து கண்டிப்பாக நம்ம அந்த ODI ஃபார்மேட்டுக்கு அடுத்து நம்ம இந்த அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆக தான் செய்யும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி, செகண்ட் இன்னிங்ஸும் சரி பேட்டிங் ரொம்ப போட்டுவிட்டோம். இன்னும் ரோஹித் சர்மா அதே அந்த T20 ஃபார்ம்லேயே தான் இருக்காரு. நான் அக்ரெசிவாக தான் ஆடுவேன். அவர் என்னன்னா திடீர்னு வந்து கொஞ்ச நாள் ரீசெண்ட் டேஸ்ல ஃபார்ம் அவுட் இருந்தாரு. திரும்பி அவர் வந்து நிறைய அந்த ஷேவாக்கோட பேட்டிங்லாம் பார்த்துருப்பாரு போல. இந்தியாவுக்காக ஓப்பனிங் அவர் ஆடினது. அதனால நானும் ஷேவாக் மாதிரி தான் ஆடுவேன். இப்ப நடந்த இந்த டெஸ்ட் மேட்ச், இந்த செகண்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அவர் வந்து அந்த ஒரு அக்ரெசிவ் ஃபார்ம் தான் கொண்டு வராரு அவரு. பட் அவரை தாண்டி பாத்தீங்கன்னா கில்லும் சரி, ஜெய்ஸ்வாலும் சரி T20 மைண்ட் செட்ல ஓடிஐலயே இருக்காங்கன்னு தோணுது. டெஸ்ட்டுக்கு பால் லீவ் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் நிறுத்த ஆட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு எதுக்கு ஒரு வேஸ்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. அவர் நல்ல ஒரு ஓடிஐ பிளேயர். பட் அவர் வந்து நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு அவர் கேப்டனான ஒரு பிளேயர் ஆனா இல்ல. டெஸ்ட் வந்து ரஹானே இருக்காரு. ரஹானே எதுக்கு எடுக்காம நீங்க டெஸ்ட் பிளேயர் எடுக்காம கொண்டு வந்து T20 ஒன் டே பிளேயர் 40 வயசுல ஆகல. டெஸ்ட் பிளேயரை நீங்க எடுக்காம ODI பிளேயரும் T20 பிளேயரும் கொண்டு வந்து டெஸ்ட்ல ஆட வச்சீங்கன்னா இப்படிதான் இருக்கும் பேட்டிங் கொலாப்ஸ். ஒரே காரணம் அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்ல சூப்பர் கம்பேக் கொடுத்தாங்க. ஒரே நாள்ல 23 விக்கெட்லாம் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அது எனக்கு ஏதோ ஒரு ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இல்ல செகண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்றதுக்கு இல்லை, ரொம்ப வந்து போலிங் பிச் தான் அது. ஆனா எதுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சுன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆன ஒரே காரணம் தான் வந்து டக்கு விக்கெட் போச்சு நிறைய இடங்கள்ல. இதே இந்தியால வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல இது விக்கெட் எடுத்தா இந்தியன் பிச்சஸை குறை சொல்றீங்க. பட் இதேதான் ஓவர் சீசன் இருக்குது. இந்த மாதிரி பவுன்சிங் டாக்ஸ்ல ஈஸி பவுலிங் பிச் கொடுத்தா நீங்க ஐசிசி அந்த பிச்சை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு ரொம்ப ரஃப்பா வந்து அந்த தரையை பார்க்கறதுக்கே ரொம்ப மாறுதா இருந்தது அது. பட் ஆனா இது வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல ஆக்சுவலா நேற்று நீங்க பார்த்த மேட்ச்ல இன்னும் கொஞ்சம் பால் ரொம்ப ஹெவியா டேஞ்சரா வராம இருந்தா மேட்ச் வந்து காட் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. ஏன்னா பால் வரதே ஒரு மாதிரி அதனால வந்து கிரவுண்ட் சரியில்லைன்ட்டு. பட் ஆனா அது வந்து ஓரளவு நேச்சுரலா தான் வந்து நம்ம அந்த ஆஸ்திரேலியன் ட்ராக்ஸ் பாக்குறோம், சாரி நியூசிலாந்து ட்ராக்ஸ் பாக்குற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு தான் ஒரு மாதிரியான பவுன்ஸ் ஆகும். லைக் இந்த காத்துல ஆகிற பவுன்ஸ்.
ஸோ இதுவும் அப்படிதான் ஆச்சு. பட் ஆனால் நல்ல சரியான ஒரு போலிங் மேட்ச், ஏதோ ஒரு ஐஎஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. சிராஜ் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, பும்ரா செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட், பேட்டிங் நம்ம 155 ரன் ஆல் அவுட் ஆகணும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 55 ரன் ஆல் அவுட் ஆகணும். அவங்க ஊர்ல அவங்க எப்படி ஆல் அவுட் ஆகல. இப்போ அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு நல்ல பேசர்ஸ் இருக்காங்க. ரபடா, நிகிடி மாதிரி இந்த பர்கர்னு கொடுத்து வந்திருக்காரு, ஜான்சன், மார்க்கோ இங்கிடி. ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு போலிங் ட்ராக் தான் போட்டிருந்தாங்க. அது நம்மளால வந்து அடிச்சு நவுத்திட்டாங்க. ஸோ சீரிஸ் கடைசியில் டிராவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் போன வருஷம் நமக்கு வந்து எல்லாமே ஒரு சில மெமரபிளான ஒரு சில விஷயங்கள் தான் போச்சு. போன வருஷம் 2023 எனக்கு தெரிஞ்சு இந்த கிரிக்கெட்ல உருப்படியாக சந்தோஷமா நடந்த ஒரே ஒரு நல்ல நிகழ்வுனா அது நம்ம ஓம் இந்தியன்ஸ்க்கும் சரி, நம்ம தமிழியன்ஸ்க்கும் சரி, சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் சரி, சிஎஸ்கே கப்படிச்சது தான். ஸோ ஆன் தட் நோட் IPL 2024 ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் கொடுத்து T20 போவோம். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் டாப் 4 இந்த வருஷம் ஆக்ஷன் இருந்ததுக்கு அப்புறம் ஸ்குவாட் வந்துருச்சு. ஸோ உங்களோட டாப் 4 யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே, ஓகே, மும்பை கண்டிப்பா 2 டீம் வந்துருவாங்க. ஆமா கன்ஃபார்ம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் டீம் வந்து குஜராத் வருவாங்க. நீங்க நம்புறீங்க திரும்பி வருவாங்க? கண்டிப்பா வருவாங்க. ஹர்திக் பாண்டியா இல்லாம கண்டிப்பா வருவாங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹர்திக் பாண்டியா இல்லைனா கூட வருவாங்க. அவங்க டீம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்குவாடு. இந்த நம்பர் 4க்கு வந்து நான் சொல்றேன் சன்ரைசர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து ராஜஸ்தான் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பஞ்சாப் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்டோட சொன்னதுல நானும் டாப் 2 வைப்பேன். சிஎஸ்கே, மும்பை திரும்பி அந்த கடப்பாறை 2 டீமும் செமிஃபைனல் வரும்னு நான் நம்புறேன். 2019 லாஸ்ட்டாக வந்தாங்க நினைக்கிறேன் 2 டீமும், இஃப் ஐம் நாட் ராங். பட் எனக்கு அந்த 3rd and 4th டவுட்டாகவே இருக்கு. நான் 4 டீம் சொல்றேன். சன்ரைஸ் ஹைதராபாத், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த 4ல யாராவது 2 வரும்ன்றது. பிகாஸ் இந்த 4 கொல்கத்தா என்ன வரும்ன்றத நம்பிட்டு இருக்கீங்களா? ஸ்டார்ட் நல்லா பண்ணா வருங்க, இல்லைன்னா கொல்கத்தா 16 மேட்ச் ஆட மாட்டாரு. இந்த வீடியோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு 4 மாசத்துக்கு அப்புறம் நீங்க நான் இங்க ஓபன் சேலஞ்ச் நான் பண்றேன், 14 மேட்ச் அவர் ஆட மாட்டார், வெயிட் பண்ணி. அப்படி அவர் ஆட்டாருன்னா பெரிய ஒரு அதிசயம். ஆமா. ஸோ ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க தலை தோனி கடைசி வருஷம் இதே உருட்டு சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க நம்புறீங்களா? இல்ல, தோனி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இன்னொரு ஒரு 2 years ஷுவரா சிஎஸ்கே ஆட ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்த மெகா ஆக்ஷன்லயே அவர் இருப்பாரு. அவர் சிஎஸ்கே ரீடைன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வருஷத்தோட அவர் போயிட்டாருன்னா டீம் மொத்தமா கொலாப்ஸ். இதுக்கப்புறம் மெகா ஆக்ஷன் எந்த புது பிளேயர் எடுத்து திரும்பி நம்ம டீம் இவ்வளவு பெரிய சாம்பியன் திரும்பி RCB மாதிரி ஆகுதுக்கா? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 1 year இந்த சீசன் இப்போ 2024 அடுத்து 2025 அவர் ஆடிட்டு தான் ரிட்டையர்ட் ஆவாரு. அது ஷுவர். அது வந்து நம்மளே போன அப்புறம் தோனி போக மாட்டாரு. ஏன்னா டீம் அடுத்து ஒரு மெகா ஆக்ஷன் ஒரு டீமை பில்ட் பண்ணிட்டு தான் போவார். அதனால இன்னொரு 2 years கண்டிப்பா தோனி ஆடுவார். என் ஆசையும் அதான் அவங்க சொல்ல. பட் எனக்கு என்ன சின்ன வருத்தம் இருக்குன்னா மெகா ஆக்ஷன் வரதுனால இந்த வருஷம் சப்போஸ் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க யார் ஃபியூச்சர் கேரக்டர்னா பாக்குறீங்க சிஎஸ்கேல? எனக்கு தெரிஞ்சு நான் 100% ஷுவரா சொல்றேன், இந்த வருஷம் அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் கொடுக்க மாட்டாரு. இல்ல சப்போஸ் கொடுக்க கூட வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா நான் சொல்றேன் இன்னும் 2 years அவர் ஆடுவாரு. அவர் ஆடினது அந்த மெகா ஆக்ஷன்ல ஒரு நல்ல டீமை எடுத்து அதுக்கப்புறம் அவர் வந்து கேப்டன்சி கையில கொடுக்கணும். அது அவர் எனக்கு தெரிஞ்சு யாருக்கு கேப்டன்சி கொடுப்பாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட கொடுப்பாரு. அவங்க வந்து கண்டிப்பா ருத்ராஜ் கெய்க்வாட கூட வாய்ப்பு இல்லை. அவரை தவிர நீங்க ஒரு அதர் ஆப்ஷன் நம்ம வேற மாதிரி யோசிச்சோம்னா மெகா ஆக்ஷன்ல ஏதோ ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் ஏதோ ஒரு பிளேயர் எடுத்தாங்கன்னா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. யாரை வேணா ஈவன் மெகா ஆக்ஷன்ல கேன் வில்லியம்சன் கண்டிப்பா வெளியே விடுவாங்க. அவங்க கண்டிப்பா சிஎஸ்கேக்கு கன்ஃபார்ம் கிவிஸ் ரொம்ப பிடிக்கும். போனாங்கன்னா அவங்க எடுக்க வாய்ப்பு இருக்கனால என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்க ஸ்குவாட்ல இருந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் எடுக்க வாய்ப்புகள். திரும்பி ஜடேஜா பக்கம் போக மாட்டீங்க. அவர் ஜடேஜா கேப்டன்சி மெட்டீரியல் கிடையாது. நீங்க அது எவ்வளவு பெரிய சச்சினா இருந்தாலும் சரி, டிராவிடா இருந்தாலும் சரி, லக்ஷ்மணா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் கேப்டன்சி மெட்டீரியல் கிடையாது. அவங்க எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் சரி. So on that note, last part of the segment on the video இருக்கு. So ICC T20 World Cup 2024 வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏல ஜூன் மாசம் நடக்குது. ஸோ IPL முடிச்ச 2 வாரத்துலயும் நடக்குது. ஸோ அது இந்தியன் டீமை அஃபெக்ட் பண்ணுமா இல்லை T20 ஃப்ளோல நல்லா ஆடுவாங்கன்னு நம்புறீங்களா? அது T20 வேர்ல்ட் கப் தானே? ஆமா T20. அப்புறம் என்ன நம்ம IPL அந்த ஃபார்மோட தான் போறோம். பிளஸ் வந்து நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல அது வந்து நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக், நல்ல கெரியரிங் ட்ராக்ஸ் எல்லாமே பேட்டிங் ட்ராக்கா தான் இருக்கும். சும்மா அந்த டெஸ்ட் மேட்சஸ் தான் ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த புல் இருக்க பிச்சை போட்டு விடுவாங்க நமக்கு. அது நல்ல பேட்டிங் ட்ராக். அதே மாதிரி அமெரிக்கால நடக்குதா, யூஎஸ்ல எனக்கு தெரிஞ்ச அது சின்ன கிரவுண்ட், அது ஒரு பொட்டி கிரவுண்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நவுத்துற கிரவுண்ட் தான். அப்படி இருக்கும்போது எல்லா டீமுக்குமே இங்க வாய்ப்பு இருக்காங்க. யாரையுமே வந்து அவ்வளவு ஈஸியா குறைய இல்லை. ஸோ இதுல வந்து இந்தியா ஜெயிக்கிறதுன்றது என்ன பொறுத்து. ஸோ எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்கு. அப்படி சப்போஸ் இந்த வருஷம் T20 இந்தியா நல்லா பண்ணோம்னா 3 கேள்வி. கேப்டனா நீங்க திரும்பி ரோஹித் சர்மா இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா, இல்ல ஹார்திக் பாண்டியா இல்ல ஸ்கையை யாராவது ட்ரை பண்ணுவீங்களா? கண்டிப்பா T20 வேர்ல்ட் கப்போட கேப்டன் ரோஹித் சர்மா தான். அது எந்த சேஞ்சும் கிடையாது, மாத்த மாட்டாங்க. வெயிட் பண்ணி பாருங்க ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணா கூட. இப்போ சும்மா இந்த நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் தப்பா ராங்கா நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. 2 பேர்கிட்டையும் அவங்க ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்றோம், ரோஹித் சர்மா விராட் கோலி கிட்டன்றது. அதெல்லாம் எதுவுமே நடக்கல. அது வந்து சும்மா பொருளை கலக்கிறதுக்கு நிறைய சேனல்ஸும் நிறைய இன்ஸ்டா பேஜஸ் வந்து பண்ணிட்டு இருக்க ஒரு வேலைகள். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க கண்டிப்பா இந்த வேர்ல்ட் கப்போட டீசெண்டா வந்து அபிஷியலா T20 வந்து ரிட்டையர்ட் ஆவாங்க ரோஹித் சர்மா, விராட் கோலி. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த
ஸ்ரீலங்கா இந்தியா ஃபைனல்ஸ் அப்போ வந்து சங்கக்கரா ரிட்டையர்ட் ஆனார். அவர் அப்படிதான் ஆனார். ஃபைனல் அவர் நல்லா அடிச்சு கொடுத்து சேசிங் அடிச்சு கொடுத்து ரிட்டையர்ட் ஆனாரு. அந்த மாதிரி இந்த வாட்டி ரோஹித் சர்மா விராட் கோலியும் ஒரு நல்ல இதெல்லாம் நல்ல பேட்டிங் ட்ராக், ரெண்டு பேரோட சேசிங்ல ஒரு மேட்ச் அடிச்சு கப் அடிச்சு கொடுத்து ரிட்டையர்ட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன் ஆசையும் அதுதான். ஸோ இன்னொன்று செகண்ட் கேள்வி, இப்போ இந்தியன் டீம் வந்து ஐபிஎல் வச்சு தான் இது ஸ்குவாட் எடுப்பாங்களா இல்லை T20ல நல்லா இருக்குது? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் வச்சு ஒரு ஸ்குவாட் எடுக்கிறதுன்றது பக்கா முட்டாள்தனம். இதை வேற ரீசெண்டாக ஜெய்ஷா சொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி இன்னும் தெரியாத ஒரு ஆள் ஒரு பொலிட்டிஷியனை கொண்டு வந்து ஒரு பிசிசியில் போட்டிருக்காங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்லை வச்சு ஒருத்தர் டிசைட் பண்ண முடியாது. ஐபிஎல்லை வச்சு நீங்கள் ஒன்று பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்குவாட் எல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுக்கலாம். எவ்வளோ டீம் நீங்க போய் சப்பார்டினேட்ஸ்ல மேட்ச் ஆடுறீங்க, அதனால அவங்க எல்லாம் சான்ஸ் கொடுத்து அவங்க ஒரு பேக்கப்பா வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் இன்ஜுரினா இன்னொருத்தர் வரட்டும், வாய்ப்பு கிடைக்கட்டும். ஆல்ரெடி நமக்கே 30 பிளேயர்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்காங்க நம்ம கிட்ட. அதனால வந்து இந்த ஐபிஎல் இருந்து வரவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுங்க. அவங்க இன்னும் ஒரு 15 வருஷம் யாரும் ஆட போறது கிடையாது. எல்லா பிளேயராலையும் 15 வருஷம் ஆட முடியாது. லைக் விராட் கோலி, ரோஹித் சர்மா, சச்சின், ஸோ இவங்க மாதிரி யாரும் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஆட போறது கிடையாது. அட்லீஸ்ட் வர்றவங்க ஒரு 4 மேட்சோ 5 மேட்சோ ஆட்டு அவங்க லைஃப்ல நானும் என் நாட்டுக்கா ஆனன்றதை சொல்லிட்டு போடுறாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குற இதுவாக தான் நம்ம ஐபிஎல்ல பார்க்கறது, என்டர்டைன்மெண்ட் பர்பஸை தவிர, பணம் சம்பாதிக்கிறத தவிர. ஸோ கடைசி கேள்வி, இந்தியா கப் அடிக்குமா? நம்பலாமா இல்லை திரும்பி சோக் பண்ணி நம்ம மனசை ஹார்ட் பிரேக் பண்ணிடுவாங்களா? நான் இப்போ கூட சொல்றேன், நான் ஒரு விஷயம், இப்போ ஐபிஎல்ல நீங்க சிஎஸ்கே கப் அடிக்குமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அங்க நான் கண்ணை மூட்டு நான் சொல்லலாம், ஐபிஎல்ல சிஎஸ்கே இந்த வருஷம் 2024ல கப் அடிக்கும்ன்றத நம்பிக்கையோட நம்மளால சொல்ல முடியும். ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் சரி, ஒரு காமன் ஐபிஎல் பாக்குறவங்களா கூட அவங்களுக்கு வந்து என்னதான் அவங்களோட ஃபேவரட் டீம் ஆனா கூட பிராக்டிக்கலா அதான் நடக்க போகுதுன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு 90-95% நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஈக்குவல் சான்சஸ் எல்லாருக்கும் இருக்கு. நான் ஒரு 50-50 தான் நான் சொல்லுவேன், இது கூட 100% நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒரு பக்கா பேட்டிங் ட்ராக்ல நடக்குது. வேற எங்கேயாவது ஒரு இங்கிலாந்துல இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு டீம் நான் ஃபேவரா சொல்லலாம், இங்க யாருமே ஃபேவர் சொல்ல முடியாது. ஆனா இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஹையர் பாசிபிலிட்டி இருக்கு. ஆமா, திருப்பி வராங்க. போன வருஷம் வேர்ல்ட் கப் ஆடல, T20 வேர்ல்ட் கப் ஆடல. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் கப். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ். நான் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் எடுத்தோடனே வெஸ்ட் இண்டீஸ் சொல்றேன். காரணம் என்னன்னா அவங்க ஊர்ல நடக்குது. அவங்க ஊர்ல நடக்கிறத இப்ப இருக்க வெஸ்ட் இண்டீஸ் டீம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ரீசெண்டா இங்கிலாந்து தோக்கடிச்சிருக்காங்க, நம்மள தோக்கடிச்சாங்க T20ல. ஆமா, இப்போ நான் ரீசெண்டா அவங்க ஆடுற ஃபார்ம்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பிளேயர்ஸ் எல்லாமே திரும்பி இந்த பழைய டீமை பில்ட் பண்ற மாதிரி. அசல்லாம் நல்ல மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறாரு. என்னன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கேப்டன் தேவைப்படுது. கவர்மெண்ட் போல் நினைக்கிறேன் கேப்டன். அவர் நல்லா பண்றாரு. பட் டீம் ஜெல்லாச்சு. டீம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மிங்கிள் ஆயிட்டு. பிளஸ் வந்து நிறைய பேர் கான்ட்ராக்ட் எல்லாம் பிரச்சனையில வெளியே போயிருக்காங்க. இன்னும் சுனில் நாராயண் எல்லாம் இருக்காங்க டீம்ல. அவர் அந்த கான்ட்ராக்ட் விஷயத்துல மாட்டிட்டாரு நினைக்கிறேன். இன்னும் அவர்லாம் வரணும். இன்னும் டீம்ல அந்த ஒரு பழைய டீம் ஜெல் ஆச்சுன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ்க்கு இப்போ வந்து நல்ல சான்ஸ். டேரன் சமயம் மென்தாரா போட்டானா என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கும். அவர் வந்து 2 T20 வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும் அவரு தேவை. அதாவது பாத்தீங்கன்னா என்னோட 4 பேர் யாரும் சொல்றேன், வெஸ்ட் இண்டீஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. என்னைக்குமே ஆஸ்திரேலியா விட்டு கொடுக்க முடியாது விஷயத்துல. 3 பேர். அந்த நம்பர் 4ல யார் வருவானா, ஒன்னு என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வரும், அப்படி இல்லைன்னா சவுத் ஆப்பிரிக்கா வரும். மேபி சான்சஸ் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா நியூசிலாந்து வரும். நியூசிலாந்து அவுட் சைடர்ஸ். இவங்க 3 பேர்ல யாரா? இப்போ நான் இவங்க 3 பேர்ல உங்ககிட்ட நான் 2 ஜோக்கர் நான் சொல்லிட்டேன். அதனால நீங்களே எடுத்துக்க வேண்டியதா அது இங்கிலாந்து. அவ்வளவுதான். இந்த 4 டீம் தான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். சோ அவ்வளவுதான் गाइस. சோ நாங்க பாத்தீங்கன்னா ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேட் பண்ணி 2020ல வந்து மெயின் கிரிக்கெட்டிங் திங்ஸ் பத்தி பேசிருக்கோம். அதே மாதிரி 2024ல என்ன நடக்கும், இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் எல்லாமே கவர் பண்ணோம். சோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். சோ இதுக்கப்புறம் நம்ம அப்பப்போ ஐபிஎல் அப்டேட்ஸ் வந்து தான் ரெகுலரா நிறைய வந்து கொலாபரேட் பண்ணி போடுவோம். ஆல்சோ இந்தியன் டீம் நல்லா பண்றாங்க, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்பப்போ டச் அப் பண்ணுவோம். ஸோ உங்க சப்போர்ட்டை தாராளமாக கொடுங்க. ஸோ நம்ம சேனல் கிரிக்கெட் அலப்பறைகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நம்ம ஃப்ரெண்டோட சேனல் ஆல் இன் ஒன் நாகூர் ஷோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்டோட சேனல் லிங்க் குரூப் இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுற லிங்க்கை அவர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். ரொம்ப நன்றி. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபேஸ் காமிச்சு பேசியிருக்கேன். ஸோ அதை எனக்கு ஒரு இதுவாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி நம்ம வந்து ஃபேஸ் காட்டாமல் தான் பேசுவேன். ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல இது பண்ணுறேங்க. உங்களோட பேசுனது நல்ல இதுவாக இருந்தது. தேங்க்யூ.